இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம 3 மணி நேரம் ரேப்பிடோ ஓட்டினா நம்ம எவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுவும் ரேப்பிடோவா, அதான் இப்போ கொஞ்ச நாளாக இஷ்யூவாக போயிட்டுருக்கே, அதையும் ஓட்ட போகிறோம் அப்படின்னு கேட்பீங்க. அது என்ன இஷ்யூ அப்படின்னு நம்ம வீடியோஸ்லேயே பார்த்துட்ருக்கோம். நேரில் போய் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படியே நம்ம இந்த ரேப்பிடோ ஓட்டுற கஸ்டமர்ஸ்கிட்டே கேட்கலாம், அவங்க ஒப்பீனியன் என்ன இருக்குது, பைக் டாக்ஸி பேன் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அப்படின்னு கேட்டிருப்போம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் அதுக்கான எல்லா ஆன்சர்ஸுமே இருக்குது. நம்மளோட சேனலில் யாராவது ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ரேப்பிடோ தாங்க ஓட்ட போகிறோம். இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா கரெக்டாக 24 February 2026. ஸோ இந்த ரேப்பிடோ இஷ்யூலாம் போயிட்டுருக்க இந்த டைமில் நம்ம ரேப்பிடோ ஓட்டி ஏதாவது இஷ்யூ வருதா உண்மையாகவே, இல்லை நிறைய பேர் ஓட்டாமல் இது பண்ணிகிட்ருக்காங்களா அப்படிங்கிற என்ன இஷ்யூவாக இருந்ததுனால இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சப்போஸ் போலீஸ் ஏதாவது பிடிக்கிறாங்க அப்படிங்கிற என்னவாக இருந்ததுனாலும் இன்றைக்கி நம்ம பார்க்கலான்ட்டு இருக்கோம். நானுமே இப்போ இந்த இஷ்யூவெல்லாம் போயிட்டுருக்க ஒரு 3-4 நாள் நானுமே ரேப்பிடோ ஓட்டல. ஆக்சுவலாக நானே சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்விக்கி அண்ட் ரேப்பிடோவில் நம்ம ஓட்டி ஒரு 30 நாளில் 45,000 சேலஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சேலஞ்சில் இருக்கேன். ஸோ இந்த மாதிரி இஷ்யூனால நானுமே இப்போது ஓட்டல. ஸோ இப்போ இப்படியே இருந்தால் நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால தான் மறுபடியும் நம்ம ஒன்று கிளியரட்டாக நம்ம இது நீங்கள் ஓட்டவே கூடாது அப்படின்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா நம்ம இதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஸ்விக்கி மட்டும் ஓட்டலாம். அப்படி இல்லை நீங்கள் இது ஓட்டலாம் அப்படின்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா எந்த ஒரு பயமும் இல்லாமல் ஓட்டலாம். இப்போ யாருமே இதுக்கான எந்த ஒரு சொல்யூஷனுமே கொடுக்காமல் இருக்கிறதுனால தான் இங்கே நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனையே. ஸோ அது இன்றைக்கி எல்லாமே என்னென்னு பார்க்கலான் இருக்கோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா கரெக்டாக இடையர்பாளையத்தில் தான் இருக்கோம், கோயம்புத்தூரில். இங்கேருந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏதாவது ஆர்டர் வருதா, எங்கே போடுறாங்க அந்த கஸ்டமர்கிட்டே நம்ம கேட்கல. இப்போ இந்த மாதிரி எல்லாம் ரேப்பிடோவை கேன்சல் பண்ணிட்டாங்க, பேன் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, என்ன ரீசன்னால் நீங்கள் ஓட்டுறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் கேட்கலாம். இந்த பக்கம் போனால் பெருசாக ஆர்டர் வராது. ஸோ நம்ம திரும்பிடலாம், மெயின் இடையர்பாளையத்தில் நிற்கலாம். இதெல்லாம் போடுறாங்க, அக்செப்ட் பண்ணிடலாம். சரவணம்பட்டி கரெக்டாக பக்கத்தில் தான் இருக்குது. லொக்கேஷன் கரெக்டான்னு கேட்டுக்கலாங்க. அண்ணா ரேப்பிடோண்ணா, லொக்கேஷன் கரெக்டாக ப்ரோ? சரி ஓகேங்க. ட்ராப் லொக்கேஷனுங்க கீரநத்தம் ஐடி பார்க். சரி ஓகே. கீரநத்தம் ஐடி பார்க் எவ்வளோ தூரம்? 13 கிலோமீட்டர் கரெக்டாக இங்கேருந்து. ½ an hour காட்டுதுங்க. சரி ஓகே, நம்ம கஸ்டமர் பிக்கப் பண்ணியிருக்கோம். இங்கே தான் கஸ்டமரோட லொக்கேஷன் காட்டுதுங்க. இது போய் லெஃப்ட் ஹேண்ட்ஸ் பசங்களாம் ஜாலியாக விளையாண்டுருக்காங்க. நான் ரேப்பிடோ ஆமாண்ணா. அண்ணா ஓடிபிண்ணா? ஓடிபி 7360 அண்ணா புரியல. 7363 7363. ஓகே போகலாங்க. உட்காருங்கண்ணா போகலாம். ஓகே. அவ்வளோதாங்க, நம்ம அவங்கள பிக்கப் பண்ணியாச்சு. இதுலேருந்து நம்ம கிளம்பி போயிடலாம். சன்செட் ஆகிட்டு இருக்கு நல்லா. கரெக்டாக 13 கிலோமீட்டர்ஸ் 29 minutes. நம்மளோட ஃபஸ்ட்டு ரேப்பிடோ ரைடை கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அவர்கிட்ட கேட்டேன், அவர் ப்ரோ இந்த மாதிரி நீங்கள் டெய்லி ரேப்பிடோவில் போகிறீங்களா இல்லை எப்போயாச்சும் தான் போகிறீங்கன்னு கேட்டேன். ப்ரோ நான் டெய்லி ரேப்பிடோ தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாங்க. ப்ரோ இப்போ ரேப்பிடோலாம் பேன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. சப்போஸ் ரேப்பிடோ பேன் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டதில், ப்ரோ இந்த ரேப்பிடோ இருக்கனால தான் நான் பைக்கை பர்ச்சேஸ் பண்ணாமல் இருக்கேன். டெய்லி ரேப்பிடோ புக் பண்ணி வந்துட்டு போயிட்டுருக்கனால. இதே நான் ஆட்டோவில் தனியாக கேட்டேன்னா உங்களுக்கு நான் 400 ரூபா கொடுக்கணும். இதே ரேப்பிடோவாக இருந்ததுன்னா எங்களுக்கு 100 ரூபாயோட வேலை முடிஞ்சது
ஆட்டோக்காரன் நாங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதுன்னு சொல்லி அவங்க ரேப்பிடோ வேணான்னு சொல்கிறாங்க. ஓகே தான் ப்ரோ. அப்போ எங்களை மாதிரி நடுத்தர மக்களுக்கும் இது டெய்லி 400ரூவா நான் போகிறக்கு வர்றதுக்கு 400ரூவாய்னா என் சேலரி அவ்வளோ வராது ப்ரோ. இதுக்கு நான் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி போகிறேன்னு யோசிக்கும் போது எனக்கு ரேப்பிடோ பைக் டாக்ஸி பெஸ்ட்டுன்னு தான் ப்ரோ தோணுது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நானும் யோசித்தேன், ஆமாம் அதுவும் கரெக்டு தான். அவங்க டெய்லி 800ரூவாய்க்கு கேபில் வந்துட்டு போகிறதுக்கு அதுக்கே தனியாக ஒரு அமௌண்ட் ஆயிரும். ஆமாங்க, 10 நாளைக்கே 8000 ரூபா. யோசிச்சு பாருங்கள், அவங்க சேலரி அவ்வளோ வராதுங்கும் போது தான் ஷாக் ஆகிட்டு. அப்போ 100 ரூபா டெய்லிங்கும் போதுமே அதுவுமே ஒரு அமௌண்ட்லேருந்து அது போயிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகேங்க, நம்மளுக்கு வேறு ஏதாவது ரைடு புக் ஆகுதான்னு பார்க்கலாம். வரதெல்லாம் ரொம்ப பக்கத்தில் வருது. அப்படியே சரவணம்பட்டி பஸ் ஸ்டாப் பக்கத்தில் போகணும்னா சிங்கநல்லூர் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா பரவாயில்ல, நல்லாயிருக்கும். அந்த பையன் பாருங்க நம்மளே பார்த்து வரோம், என்னடா ஏதோ கேமராவில் மாட்டி வச்சுருக்கோமே. அப்புறம் தேட ஆர்டர் போட்டாங்க. இது நம்ம எங்கே போகணுன்னா சரவணம்பட்டியில் பிக்கப் பண்ணிவிட்டு ஆர்எஸ்புரம் போய் கொடுக்கணுங்கிற மாதிரிங்க. ஸ்விக்கி பழக்க தோஷத்தில் சரவணம்பட்டியில் பிக்கப் பண்ணிவிட்டு அவங்கள ஆர்எஸ்புரத்தில் போய் ட்ராப் பண்ணோம். இதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இது சென்னையிலலாம் அவங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுங்கிற எல்லாமே வருது. நம்மளோட கோயம்புத்தூரில் மட்டும்தாங்க ரேட் கார்டு கொடுக்காம அவங்க ஏமாற்றிட்டு இருக்காங்க. அவங்க தான் கூப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ அண்ணா சொல்லுங்கண்ணா. நான் புரியலைங்கண்ணா. வந்துட்டுருக்குங்கண்ணா. சரி ஓகேங்கண்ணா. ஓகே. என்னங்க அண்ணன் பேசுகிறதே சரியில்லை, டோனே ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்குது. ஒருவேளை ஆட்டோக்காரன் நாங்கள்லாம் சேர்ந்து போட்டு பார்த்துன்னா அவன் மாட்டினாண்டா பம்பரை கட்டா மண்டையாக வச்சு விளையாடிடுவாங்களா பார்க்கலாங்க. நம்ம இதுக்குங்க பயப்படணும். இது வந்து ஒரு பேன் ஆகிருக்கு அப்படின்னு கொஞ்சம் போட்டிருந்தாங்கன்னா நம்ம ஓட்டுறது தப்பு, இல்லீகல் பண்ணுறோன்னு சொல்லி நம்ம தப்பாக அக்செப்ட் பண்ணுவோம். இது பேன் கிடையாது. ரேப்பிடோ பைக் டாக்ஸி இன்னி வரைக்கும் எல்லோரும் ஓட்டுறாங்க. என்ன பேனுன்னா ரேப்பிடோவில் நம்ம பார்சல் சர்வீஸ் கொண்டு போகக்கூடாது, அது மட்டும்தான் பேன். இதுக்கு இவங்க எந்த ஒரு இதுவும் பண்ண முடியாது. ஆனால் அண்ணன் இந்நேரம் வந்து சாத்திருப்பேன் மேடம். இல்லை நான் முட்டிடுவேன்னு பயப்பில்லை, பின்னாடி வர்றவர் டக்குன்னு ஓவர்டேக் அடிச்சதுனால அவர் என் மேலே முட்டிடுவார்னு நினச்சேன். ஏதோ சிவாலயா டெக்ஸ்டைல்ஸோ அண்ணன் ஏதோ சொன்னார். ஏன்டா இல்லை இப்படி போகிறீங்க? அண்ணன் பார்க்குறாரு, ஏதோ ஒரு கேமரா வச்சுருக்கான், ஏதோ பேசிட்டு வந்துருக்காங்க நம்ம இந்த அண்ணாவே பிக்கப் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம எங்கே போகணுன்னா ஆர்எஸ்புரம் போகணும் ட்ராப் பண்ணுறதுக்கு. இதுக்கு டோட்டலாக எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 13 கிலோமீட்டர் கட்டுது. ஸோ அப்ராக்ஸாக நம்மளுக்கு ஒரு 100 ரூபா பக்கம் வரும்னு நினைக்கிறேன். அப்ராக்ஸாக அந்த அமௌண்ட் வந்துடும். ஸோ இதோட நம்ம 3 ரைடு கம்ப்ளீட் பண்ணோம்னா இதுக்கு ஒரு 100, அதுக்கு ஒரு 100, அதுக்கு முன்னாடி ஒரு 80னா 3 ரைடுக்கு நம்ம 280 ரூபா பக்கம் ஓட்டியாச்சுங்க. இதில் டிடெக்ஷன்லாம் போனதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 230 ரூபா அந்த அமௌண்ட் நம்மளுக்கு வந்துடும். இதில் நான் டோட்டலாக எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிப்பேன்னா இப்போ ஒரு 13 வரும்போது ஒரு 13, 26, 29, 35 கிலோமீட்டர் ஓட்டியிருப்பாங்க. 35 கிலோமீட்டருக்கு என் வண்டிக்கு ஒரு 70 ரூபா பெட்ரோல் போயிருக்கும். ஸோ இந்த 3 ரைடுக்கு 70 ரூபா பெட்ரோல் போச்சுன்னா நம்ம மிச்சம் இருக்கிறது தான் ப்ராஃபிட்னு வச்சுக்கோங்களேன். மிச்சம் இருக்கிறதுனா ஏன்டா கணக்கு தெரியலேன்னு கேட்பீங்க. ஆமாம், மறந்துட்டு இதுக்கு முன்னாடி எவ்வளோ சொல்கிறேன். 280, ஒரு 250 ரூபா வந்திருக்கும். ஒரு 80 ரூபா மைனஸ் பண்ணோம்னா 120 ரூபாய். நீங்கள் என்ன டெய்லி ரேப்பிடோவா? இல்லைங்கண்ணா, நான் பையனுக்கு வண்டி வேணும்னு கொடுத்துட்டு ஓகே ஓகேங்க. அவன் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணி கொடுத்தான். ஓகே ஓகேங்கண்ணா. பையன் ஓகே ஓகே. நான் நின்றுறேன், பார்த்தியா பார்த்துட்டுங்களா? பார்க்கலீங்களே. கவனிக்கல. ஆமாம், அவனுக்கு கொஞ்சம் வண்டி தேவைப்பட்ட நாளைக்கு ஒரு ஈவெண்ட் இருக்குது. ஓகே ஓகே. அதனால் பர்ச்சேசிங்கெல்லாம் கொஞ்சம் பைசைக்கிளால் போகணும்னு சொல்லிட்டு சரி சரி. எல்லாம் கொடுத்துட்டாங்க.
ஓட்டி இருக்க மாட்டாங்க. ஏதோ ரேப்பிடோ பேன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லைங்க. பேன் பண்ணுறாங்களா? ஆமாங்க. ஓ, அதான் அப்படிங்கிறனால தான் என்னாச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டுங்க. ரேப்பிடோவா பேன் பண்ணுறாங்களா? ஆமாங்க. டோட்டலாவா? அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா இப்போதைக்கு ரேப்பிடோவில் பார்சலில் கொண்டு போகிறாங்க இல்லைங்க, இப்போதைக்கு அதை பேன் பண்ணியிருக்காங்க. பார்சல் போகிறது பேன் பண்ணிட்டாங்க. ஆமாங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு ஆட்டோக்காரங்கெல்லாம் இது பண்ணுறனால டாக்ஸியையும் பேன் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்கன்னு இது பண்ணிருக்காங்க. டோட்டலாக ரேப்பிடோவாக க்ளோஸ் பண்ணுறாங்க. ரேப்பிடோங்கிறது இல்லைங்க, பைக் டாக்ஸி எல்லாமே க்ளோஸ் பண்ணணும். ஏன்னா இவங்க ஜாலியாக நார்மலாக பைக் எடுத்துகிட்டு வாடகை ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஆட்டோக்காரங்க நாங்கள் எஃப்சி கட்டி இன்சூரன்ஸ் கட்டி அந்த இதெல்லாம் பண்ணி நாங்கள் ஓட்ட முடியாமல் உட்காந்துருக்கோம் இவங்கனால அப்படிங்கிறதுனால. ஆனால் இதே நம்ம இப்போ நீங்கள் சரவணம்பட்டியிலேருந்து இங்கே வரணும்னா ஆட்டோவில் எவ்வளோ கேட்பாங்கண்ணா? ஆட்டோவில் நமக்கு ஜாஸ்தி கேட்பாங்க. குறைஞ்ச 200 250 ரூபா அவனுக்கு சொல்கிறதான ரேட்டு. ஆமாங்க. குறைஞ்சது ஒரு 600 ரூபா கேட்பாங்களா அங்கே? நீங்கள் 600 ரூபா கேட்க மாட்டாங்க. 300 ரூபா கேட்பாங்க. 300 ரூபா கேட்பாங்க. அதிகபட்சம் 300 ரூபா கேட்பாங்க. ஓகே ஓகே ஓகே. இல்லை, ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ரைடு போனவங்க கிட்ட துடிலூர்லேருந்து சரவணம்பட்டிக்கு வந்து 300 ரூபா கேட்டாங்களாம்மா. சரி, அதுதான் அவ்வளோ வருமோ அப்படின்னு நினச்சிட்டேன். ஏன்னா அது பயங்கர டிராஃபிக்கான ஏரியா, அங்கே ஓட்டுறதுக்கு 300 ரூபா வேணுங்க துடிலூர்லேருந்து அப்படின்னு கேட்டாங்க. உங்களுக்கு என்னென்ன தோணுது, பைக்கு இப்போ பெஸ்ட்டுங்கிறீங்களா ஆட்டோ பெஸ்ட்டுங்கிறீங்களா? பைக்கு வந்து பெஸ்ட்டு தாங்கண்ணா. இப்போ ஆட்டோவில்னு 3 பேர் போனால் தெரியாது. ஆமாங்க. சிங்கிள் ஆள் போனால் இருக்கிறவன் போவான், இல்லாதவன் இப்போ என்ன பண்ணுறது, நம்ம அர்ஜென்ட்டுக்கு போகணுன்னா இந்த மாதிரி பைக்கு போனால் நல்லதுதான். நம்ம வீடியோ எடுக்கும்போது ஒரு அண்ணா நம்ம கூட பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அதான் உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் பக்கம் வீடியோ வந்திருக்கும். அந்த அண்ணா கிட்ட நான் கேட்குறேன், ஏன்னா ரேப்பிடோ சூஸ் பண்ணுறீங்கன்னு. அந்த அண்ணா, தம்பி இது கொஞ்சம் அஃபோர்டபுள், ஆட்டோனா இதே நான் 400 ரூபா கொடுத்து போகணும், பைக்காக இருந்ததுன்னா 100 ரூபாயோட முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம், தம்பி நானே இதுக்கு முன்னாடி ரேப்பிடோ ஓட்டியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. எல்லாருமே அப்போது ஒரு பண தேவைக்காக ரேப்பிடோ ஓட்டுறோம், ஆனால் இந்த ஆட்டோக்காரனாங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க, அவங்களோட தேவையை மட்டும் பார்க்குறாங்க அப்படிங்கும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்படி நான் வந்து அவங்களோட வாழ்வாதாரத்தை பாதிக்கிறேன்னா, ஆட்டோ ரிக்ஷா இருந்த டைமில் வந்து அவங்களும் தானே அவங்களோட வாழ்வாதாரத்தை பாதிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ எல்லாருக்கும் ஒரு தேவை அப்படின்னு இருக்கும்போது அது நம்ம எதுவுமே பண்ண முடியாது இல்லைங்க. ஸோ அதனால் அந்த அண்ணா சொல்லும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் எல்லாருமே ரேப்பிடோ ஓட்டுறாங்க கஷ்டத்துக்காக, நம்மளும் ஓட்டலாம் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். சரி, ஓகேங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நானும் ஒரு டைம் ரேப்பிடோ ஓட்டியிருக்கேன். ஓகே 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 ஓகே. நீங்களும் ஓட்டியிருக்கீங்களா? ஆமாம். ஓகே. எதுக்காகண்ணா அமௌண்ட் ஏதாவது ஓட்டலான்ட்டு ஓட்டினீங்களாண்ணா, இல்லை என்ன இருக்குது அப்படிங்கிறதுக்காக? அமௌண்ட்டு இல்லை, அமௌண்ட்டுக்காக ஓட்டினீங்களாண்ணா, இல்லை என்ன அந்த ஆப்பில் இருக்குது அப்படின்னு பார்க்கலான்ட்டு ஓட்டினீங்களா? இல்லை நான் இதுக்காக தான் ஒரு இதாக ஓட்டி பார்த்தேன். ஓகே ஓகே ஓகே. அப்படி அந்த ஆப்பில் என்ன தான் இருக்குது? ஆமாம். ஆனால் எல்லாம் ஓட்டுறது ஓடணும். ஓகேண்ணா. பெட்ரோல் அடித்தேன், பல்சர் வச்சுருந்தேன். ஓகே ஓகேண்ணா. பெட்ரோல் அடித்தா அது வேஸ்ட், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆமாங்க, ரொம்ப ஏர்னிங்ஸ் கம்மியாக வருவாங்க. இவனுக்கு கமிஷனும் கொடுத்துருவானுங்க. ஆமாங்க. அப்போ அது பார்த்தா அது என்னடா ஓட்டி ஒன்றும் இதாக தேவையே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. இது வந்து எப்படின்னா ஒரு பார்ட் டைமு அந்த மாதிரி. இப்போ காலேஜ் பசங்க பார்ட் டைம் ஓட்டுறதுன்னா ஓட்டலாம். ஆமாம், அவங்களுக்கு ஏதாவது ஒரு செலவுக்கு. ஏன்னா இப்போ ஒரு ஆர்டருக்கு 100 ரூபா வருதுன்னா 25 ரூபா பிடிச்சிப்பாங்க. ஒரு ஆர்டருக்கு 100 ரூபா வருதுன்னா 25 ரூபா பக்கம் பிடிச்சிப்பாங்க. ஆமாம், பிடிச்சிட்டாங்கன்னா மிச்சம் அந்த ஆர்டருக்கு பெட்ரோலே ஒரு 40 ரூபா போயிடுங்க. ஆமாம், மிச்சம் ஒரு 25 ரூபா தான் இருக்கும். எனக்கு ரேப்பிடோ இருக்குது, ஸ்விக்கி இருக்குது, எல்லாம் பார்ட் டைமாக ஓட்டினேன். ஓகே ஓகே. நல்லா கொடுத்தாதுங்க. ஓகே ஓகே. ஃபுல் டைம் ஓட்டுனதுக்கப்புறம் பார்த்தா ஏகப்பட்ட தரமாட்டாங்க. நிறைய நம்மக்கிட்ட இருந்து போகிற மாதிரி இருக்கும். கணக்கு பிரகாரம் பார்த்தா 800, ஒரு நாளைக்கு 800 ரூபா வருதுன்னா அது 400 ரூபா பெட்ரோலே போகும். ஆமாங்க. அப்புறம் யோசிச்சாங்க, என்னன்னாலும் வேலைக்கு போனால் கூட நமக்கு வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கணும். ஓகே ஓகே.
ஓகே 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 686402 சிவாவா? ஆமாங்கண்ணா. 124. ஓகே. தேங்க்ஸ். ஓகே. நம்ம இங்கே ஆர்எஸ்புரத்தில் அவங்கள விட்டோன்னே நம்மளுக்கு இன்னொரு ஆர்டர் போட்டாங்க. இது கரெக்டாக எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்புரத்துலேருந்து சரவணம்பட்டி கொடுக்க போகணும். இது வந்து பார்சல்லாம் இல்லைங்க, ஸ்விக்கியோட ஆர்டரு, ஃபுட் ஆர்டர் ஒரு சில இது நம்மளுக்கு ரேப்பிடோவில் வரும். அந்த ஃபுட் பார்சல் தான் நம்ம கொண்டு போகிறோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கேக்கு தான் இருக்குது உள்ள, வேறு எதுவும் தவறான பொருட்கள் எல்லாம் இல்லை, பார்சலும் இல்லை. இது வந்து ஃபுட்டு டெலிவரி கொடுக்க போகிறோம் இப்போது. ஸோ யாரும் தவறாக எண்ண வேண்டாம். நானே பார்சல் ஆர்டர்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டேன். ஸோ அப்படியே இப்போ எல்லாம் நினைக்கிறேன், என்னங்க இது வேறு மடங்குற மாதிரி இருக்குது, இது வேறு கேக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. அவ்வளோதான், பர்ஃபெக்ட். ஓகே, இது எங்கே நம்ம கொடுக்க போகணுன்னா நம்ம சரவணம்பட்டிக்கு விட்டால் போகணுங்க. இதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 110 ரூபா தராங்க. இதுக்குன்னா நம்ம ரேப்பிடோவில் பை டாக்ஸியில் வந்திருப்போம். அதுக்கு 110 ரூபா வரும்போது நம்மளுக்கு அந்த ஆர்டருக்கு ஒரு 20 ரூபா பக்கம் டேக்ஸ் அது இதுன்னு பிடிச்சிருவாங்க. ஆனால் இந்த ஆர்டருக்கு நம்மளுக்கு டேக்ஸ்லேருந்து எதுவுமே பிடிக்க மாட்டாங்க, ஏன்னா இது வந்து ஒரு ஃபுட் ஆர்டர். ஸோ இதில் நம்மளுக்கு 110 ரூபா வருதுன்னா 110 ரூபாயுமே நம்மளுக்கு இதோட ஏர்னிங்ஸ் தான். ஆனால் நான் போய்க்கிறேண்ணா. அண்ணன் இடிக்கிறக்கே வராது, எல்லாத்தையும் இன்னைக்கு தாறுமாறாக ஓட்டிகிட்டு இருக்காங்களே, என்னன்னு தெரியல. ஃபைன் போடுங்க சார் உங்களுக்கு. இப்போ இன்னொன்று என்னன்னாங்க, என் ஃப்ரெண்டு வேறு அங்கே இருக்கான், அவனை பேரை நம்ம கூப்பிட போகணும். காந்திபுரத்தில் கூப்பிட்டோன்னா அவனும் வரேன்னு சொன்னான். வந்துட்டான்னா அப்படியே ஜாலியாக போயிடலாம். நம்ம டோட்டலாக 2.5 மணி நேரம் ரேப்பிடோ ஓட்டி இருந்திருப்போம். 2.5 மணி நேரத்தில் நம்ம 448 ரூபா ஏர்னிங்ஸ் பண்ணியிருப்போம். இதில் நம்ம பெட்ரோல் எவ்வளோ போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 58 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 58 கிலோமீட்டருக்கு என்னோடய பைக்கு ஒரு 120 ரூபா பக்கம் போயிருக்கும். ஸோ மிச்சம் ஒரே ஒரு ஃபுட் பார்சல் மட்டும் கொடுத்துருப்போம், மிச்சம் 3 வந்து நம்ம பைக் டாக்ஸி ஓட்டி இருந்திருப்போம். ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி பேன் பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த இஷ்யூனால யாரும் ஓட்டாமல் இருக்கேன் அப்படிங்கிறதுலாம் இல்லை. டாக்ஸியில் இப்போ எந்த பிரச்சனையுமே இல்லை. நானும் 4 ரைடு ஓட்டினேன், அதுக்கப்புறம் ஒரு ஃபுட் பார்சலும் ஓட்டினேன். ஸோ எனக்கு இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ஏதாவது லக்கேஜ் கேர் பண்ணிட்டு போகிற மாதிரி இருந்ததுன்னா மட்டும் நீங்கள் அது கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்து இப்போதைக்கு பேன். போர்ட்டர் ரேப்பிடோவில் நம்ம கேரி பண்ணிட்டு போகிறோம் ஒரு ப்ராடக்ட்டை அப்படிங்கும்போது அது வந்து இஷ்யூ. நீங்கள் ஸ்விக்கியில் வர ஃபுட் ஆர்டர்ஸ் நீங்கள் பிக்கப் பண்ணிக்கலாம். ரேப்பிடோட பைக் டாக்ஸி இப்போ வரைக்கும் நம்ம ஓட்டிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.